கதை உள்ளூர் ஹீரோ. கதை ஆசிரியர் திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள். சிவபுரம் சின்னப்பண்ணையார் சிங்காரம் நடித்த சினிமா வெளியாகிவிட்டது என்ற செய்தி சிவபுரம் வாசிகளுக்கு பரபரப்பளித்தது. அந்த படம் நம்ம ஊருக்கு எப்போ வரும்? இதுதான் அனைவரது கவலையும் ஆயிற்று. அந்த நல்ல நாளும் விரைவிலேயே வந்தது. நம்ம ஊர் சின்னப்பண்ணையார் நடித்த அற்புதமான படம் என்று அச்சடித்த விளம்பரத்தாள்கள் சுவரை அழகு செய்தன. தட்டிகள் மினுங்கின, பஸ்களில் பளிச்சிட்டன. அவை குறிப்பிட்டிருந்த தேதியை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார்கள் சிவபுரம்காரர்கள். அவர்களுக்கு பெருமையாவது பெருமை, அளக்க முடியுமா அதை? நம்ம பண்ணையார் நடித்த படம் வருது. சின்ன பண்ணை சக்க போடு போட்டிருப்பாரு, பார்த்துட வேண்டியதுதான். பின்ன நாடக மேடையில் ஜமாய்த்து ஓஹோன்னு பேர் வாங்கியவராச்சே, சினிமாவில் கேட்கணுமா? இந்த விதமான பேச்சு தெருக்களிலும் டீ கடைகளிலும் பஸ் நிலையத்திலும் எங்கும் எப்பொழுதும் அடிபட்டு கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு சிவபுரம் வட்டாரத்தில் தனது கீர்த்தி கொடியை நிலைநாட்டியிருந்தார் சின்னப்பண்ணையார் சிங்காரம். சினிமாவில் நடித்து தனது புகழ் கொடியை மேலும் பறக்கவிட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ரொம்ப காலமாக இருந்தது. அதற்காகவே அவர் தன்னை தயார்படுத்தி வந்தார். சிங்காரத்துக்கு படிக்கிற காலத்திலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்தது. பள்ளிக்கூட ஆண்டு விழாவின் போது ஸ்கூல் டிராமாவில் அவர் முக்கிய வேடம் தாங்கி நடிப்பது வழக்கம். அப்பவே அருமையாக நடிப்பார் என்று சக மாணவர்களும் மற்றும் பலரும் சொல்வதுண்டு. படிப்பை முடித்துக்கொண்டு சிங்காரம் சின்னப்பண்ணையாராய் வீட்டோடு தங்கிவிட்ட போதும் நடிப்பு கலையில் அவருக்கு இருந்த மோகம் தணியவில்லை. சிவபுரம் ரெக்ரியேஷன் கிளப் என்ற ஒன்றை ஆரம்பித்தார். சீட்டு கச்சேரியே முக்கிய பொழுதுபோக்கு என்றாலும் அவ்வப்பொழுது பிக்னிக் போவது, எப்பவாவது வேட்டைக்கு என்று சொல்லி காடுகள் மலைகள் பக்கம் திரிவது, டென்னிஸ் விளையாடுவது போன்ற பொழுதுபோக்குகளில் அவரும் அவருடைய நண்பர்களும் ஈடுபட்டார்கள். அனைத்தினும் மேலாக வருடத்திற்கு 2-3 நாடகங்கள் நடித்து மகிழ்வார்கள். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் சின்னப்பண்ணை சிங்காரம்தான். அவர் கதாநாயகனாக தோன்றி அட்டகாசமாக நடிப்பார். எந்த வேடம் போடவும் தயங்க மாட்டார். ஆனால் பகட்டாக விளங்க ஆசைப்படுவார். ஏற்றுக்கொண்ட பாத்திரத்திற்கு பொருத்தமாக இருக்குமா இராதா என்ற கவலை அவருக்கு கிடையாது. மார்க்கண்டேயர் நாடகத்தில் சிங்காரம் முன் குரத்தியாகவும் பின் யமனாகவும் நடிப்பதுண்டு. அதாவது முதலில் குரத்தி வேடம், பின்பகுதியில் அவரே யமனாக வருவார். குரத்தியாக வரும்பொழுது அவர் விலை உயர்ந்த சில்க் புடவை, கையில் அருமையான ரிஸ்ட் வாட்ச், கால்களில் ஸ்டைலான ஸ்லிப்பர்கள் அணிந்து வருவார். யமன் வேடத்தின் பொழுது தங்க விளிம்புடனும் மினுமினுக்கும் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு காட்சி தருவார். பார்க்கிறவர்கள் தங்களுக்குள் குறை கூறிக்கொள்வார்கள், பரிகாசமாய் பேசுவார்கள். ஆனால் பண்ணையார் முன்னே விமர்சிக்க மாட்டார்கள். குரத்தி ஆக்டிலே கொன்னுட்டீங்க போங்க. யம, அடடா, என்ன ஆர்ப்பாட்டம், எத்தனை மிடுக்கு, அபாரமான நடிப்பு, பிரமாதம் ஐயா பிரமாதம் என்ற ரீதியில் புகழ்ந்து தள்ளுவார்கள் அவரிடம். நம் பண்ணையார் சரியான வேஷப்பிரியன் என்றும் ஊர்க்காரர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அவரும் அப்படித்தான் நடந்து கொண்டார். வாழ்க்கை கூட அவருக்கு நாடகமாகத்தான் தோன்றியது போலும். ஒரு ஹீரோவாக தன்னை எண்ணிக்கொண்டு அலங்கார தோற்றத்தோடு ஊர் சுற்றுவார். விதம் விதமான ட்ரெஸ்கள், கழுத்தணிகள், விசித்திரமான தலைமுடி சிங்காரிப்புகள், இவற்றோடு சிங்காரம் ஜம்மென்று பவனி வருவதை சிவபுரம்காரர்கள் கண்டு ரசித்திருக்கிறார்கள். பண்ணையார் ஒரு மோட்டார் பைக் வாங்கினார். அதில் எடுப்பாக அமர்ந்து வேகமாய் போய் வந்தார். சினிமாவிலே மோட்டார் பைக் காட்சிகளில் நடிக்க வேண்டியிருக்கும், அதுக்காக இப்பவே ட்ரெயினிங் என்று அவர் நண்பர்களிடம் சொன்னார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது என்பது இது போன்ற அவரது பேச்சுக்களினால் அவ்வப்பொழுது விளம்பரமாயிற்று. சிங்காரம் அந்த ஊர் தேட்டருக்கும் அருகில் உள்ள நகரத்தில் இருந்த தேட்டர்களுக்கும் வருகிற எல்லா படங்களையும் பார்த்து விடுவார். தனியாக போக மாட்டார். சில நண்பர்களையும் உடனழைத்து போவார். தாராளமாக காபி டிஃபன் சப்ளை பண்ணுவார். படம் பார்க்கிற பொழுதே, இவன் என்ன நடிக்கிறான், மொன்ன மூஞ்சி, நானாக இருந்தால் இந்த இடத்துல பிச்சு உதறி இருப்பேன் தெரியுமா, முண்டம், நடிக்கிறானா நடிப்பு, இப்படியா ஸ்பேடு ராஜா மாதிரி நிற்கிறது, சே, நான் என்றால் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ற தன்மையில் தொணத்தொணப்பார். நண்பர்கள் அவருடைய சிநேகத்தை இழக்க விரும்பாத காரணத்தினாலேயே சிங்காரம் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருப்பார்கள். ஆமா, அது சரிதான் என்று என்னவாவது சொல்லி வைப்பார்கள். நீங்க சினிமாவில் நடிக்கத்தான் வேணும், ஜோரா ஆக்ட் பண்ணி ஒரே படத்துல ஸ்டார் ஆகிடுவீங்க என்று சொல்லி அவர் தலையில் ஐஸ் வைத்தார்கள் சில பேர். நடிக்காமலா போக போறேன், பின்ன பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் ஐயாவாள் சினிமா ஸ்டார் ஆகி ஜொலிக்க போறது நிச்சயம் என்று ஒரு சவால் மாதிரி அறிவித்தார் சிங்காரம். அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடவும் தவறவில்லை. யார் யாருக்கெல்லாமோ கடிதங்கள் எழுதினார். சென்னைக்கு சில தடவைகள் போய் வந்தார். சிவபுரம் பக்கம் வந்த திரைப்பட இயக்குனர் ஒருவருக்கு தடபுடலாக விருந்து வைத்து உபசாரம் செய்தார். வேட்டையாடவும் அவரை அழைத்து போனார்.
அந்த அன்பரும் சான்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு தந்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி போனார். சும்மா இருக்க முடியுமா சிங்காரத்தால்? அவர் அடிக்கடி நடிப்பு பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தார். பெரிய கண்ணாடி முன்னே நின்று முகத்தை சுழித்தும் இழித்தும் பலவித கோரணிகளும் பண்ணி கழித்தார். முகபாவங்களை நடித்து பழகினார். அப்படி உத்தரத்திலிருந்து கயிறு கட்டி தொங்கி தூண்மேல் ஜம்ப் பண்ணி பழகினார். ஸ்டண்ட் நடிப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாக அவர் சொன்னார். இதுபோன்ற சமயங்களில் சிங்காரத்தை பார்க்க நேரிட்டவர்கள், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டது போல் இருக்கு என்றுதான் நினைத்தார்கள். அவ்வளவுக்கு சினிமா நடிப்பு பித்து சின்னப்பண்ணையாரை ஆட்டி வைத்தது. திடீரென்று சிவபுரம் வாசிகள் ஒரு புதிய காட்சியை கண்டார்கள். சின்னப்பண்ணையார் குதிரை மீது பவனி வந்தார். அருமையான குதிரை ஒன்றை வாங்கி சவாரி பழகி சிங்காரம் அதன் மீது அமர்ந்து ஊரைச் சுற்றினார். காலையிலும் மாலையிலும் ஊர்ப்புறத்து ரோடுகளில் வேகமாக குதிரை சவாரி செய்தார். சினிமா ஹீரோ குதிரை மீது செல்கிற கட்டங்களை அவர் கற்பனை செய்து கொண்டு அவ்வாறெல்லாம் திரிந்தார். தேர்ந்த வாத்தியார் ஒருவரை ஏற்பாடு செய்து கொண்டு வாழ்பயிற்சி, சிலம்ப வித்தை எல்லாம் கற்கலானார். அவர் எதை செய்தாலும் சினிமா ஹீரோ என்கிற கோணத்திலேயே அவர் இயங்கினார். சினிமாவிலே நடிக்கிற சான்ஸ் கிடைக்காமல் போனால் ஐயா அவுட் ஆகி விடுவார் போலிருக்கே, அந்த இயக்கத்திலேயே பைத்தியமாயிடுவார் என்று அவரை அறிந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்படி எதுவும் நிகழ்ந்து விடவில்லை. நான் கூடிய சீக்கிரம் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். இங்கே வந்துட்டு போனார்ல சினிமா டைரக்டர், அவர் லெட்டர் எழுதியிருக்காரு, ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது என்று சிங்காரம் ஒரு நாள் செய்தி அறிவிப்பு செய்தார். அது வேகமாக சிவபுரம் நெடுகிலும் பரவியது. நம்ம சின்ன பண்ணையார் சினிமாவில் நடிக்க போறாரு என்று சந்தோஷமாக பேசிக்கொண்டார்கள் ஊர்க்காரர்கள். டைரக்டரிடமிருந்து ட்ரங்க் கால் வந்தது. நாளைக்கு நான் புறப்படுகிறேன் என்று சிங்காரம் தெரிவித்தார். ஒரு நாள் அவர் சென்னைக்கு புறப்படுவதற்கு முந்தைய நாள் மாலை டிப் டாப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு குதிரை மீது அமர்ந்து ஜம் என்று ஊர்வலம் வந்தார். அதையும் போட்டோ பிடிக்க ஏற்பாடு செய்திருந்தார். சின்னப்பண்ணையாரின் பங்களா சுவர்களில் அப்படி ஏகப்பட்ட போட்டோக்கள் தொங்கின. விதம் விதமான போஸ்களில் சிங்காரம் காட்சி தரும் சிரித்து விளங்கும் போட்டோக்கள். இனிமேல் சினிமா ஸ்டில்களையே ஃப்ரேம் பண்ணி மாட்டிவிடலாம் என்று அவர் மனம் எண்ணியது. சிவபுரம் ரெக்ரியேஷன் கிளப் சிங்காரத்திற்கு பிரிவு உபச்சார கூட்டம் நிகழ்த்தியது. அவரது நடிப்பு திறமையை பாராட்டி பலர் பேசினார்கள், மாலைகள் சூட்டினார்கள். அவர் பிரயாணம் கிளம்பிய மாலையில் அவரை வழி அனுப்புவதற்காக பெரும் கூட்டம் திரண்டு நின்றது. ரயில்வே நிலையத்தில் ஏகப்பட்ட மாலைகள் அவருக்கு அணிவிக்கப்பட்டன. எக்ஸ்பிரஸ் புறப்பட்ட பொழுது, நம்ம ஊர் ஹீரோ வாழ்க, சினிமா ஹீரோ சின்னப்பண்ணை சிங்காரம் அவர்களுக்கு ஜே என்ற கோஷங்கள் ஒலித்தன. சிங்காரம் வாசலில் சினிமா ஹீரோவுக்கு உரிய தோரணையோடு நின்று ஒய்யாரமாக போஸ் கொடுத்து அழகாக சிரித்து ஸ்டைலாக கையசைத்தார். வண்டி நகர்ந்து வேகம் பிடிக்கிற வரை அவர் அவ்வாறே கையசைத்து பிரியா விடை பெற்று நின்றார். அவரை பற்றியும் அவர் நடிக்கப் போகிற படம் பற்றியும் கற்பனையோடு சுவாரஸ்யமாக அளந்து மகிழ்ந்தபடி உள்ளூர் அன்பர்கள் பிரிந்து போனார்கள். சில மாதங்கள் சிங்காரம் சென்னையிலேயே தங்கிவிட்டார். படம் சம்பந்தமான வேலைகள் முழுவதும் முடிந்த பிறகுதான் அவர் சிவபுரம் திரும்பினார். சிங்காரத்தின் நண்பர்கள் அவரை கண்டு பேச வந்தார்கள். மற்றும் பலரும் அவரை பார்த்து கும்பிடு போட்டு நலம் விசாரித்தார்கள். எல்லோரிடமும் சொல்வதற்கு சின்னப்பண்ணையாரிடமும் விஷயங்கள் நிறையவே இருந்தன. சென்னை மாநகரம் பற்றியும் சினிமா உலகம் பற்றியும் திரைப்படங்கள் பற்றியும் அவர் கதைத்தார். அவர் நடித்த படம் குறித்து பொதுவாக நிறைய சொன்னார். அதில் நீங்க தான் ஹீரோவா என்று கேட்டார் ஒருவர். சினிமா சிரிப்பு சிரித்தார் சின்னப்பண்ணை. நாமெல்லாம் முதல் சான்ஸிலேயே ஹீரோ ஆகிட முடியுமா என்றார் அலட்சியமாக. வில்லன் வேஷம் என்று ஒருவர் தயங்கி தயங்கி சொற்களை மென்றார். வில்லன் ஆக்டிங்கில் கூட ஜமாய்க்கலாம், டாப்பாக கூட இருக்கும். ஆனால் நமக்கு வில்லன் ஆக்ட் சரிப்படாது. ஒரு படத்தில் வில்லனாக வந்தால் அப்புறம் வர்ற படங்களில் எல்லாம் வில்லனாக நடிக்கிற சான்ஸு தான் கிடைக்கும். நல்ல ரோலில் வரணும் என்று சிங்காரம் லெக்சர் அடித்தார். காதல் காட்சிகள் உண்டா உங்க படத்துல? இது ஒருவர் கேள்வி. உலகம் தெரியாத ஒரு அப்பாவியை பார்ப்பது போல் பண்ணையார் அவரை பார்த்தார். இந்த காலத்தில் லவ் சீக்வன்ஸ் இல்லாமல் படம் ஏதையா? காதல் காட்சிகள், கனவுகள், பாட்டுகள் எல்லாம் உண்டு படத்துல என்று பொதுப்படையாக பேசினார் சிங்காரம். அவருக்கு என்ன வேடம், அவர் எப்படி நடித்திருக்கிறார் என்று எவரும் எதுவும் அறிந்து கொள்ள இயலவில்லை சிங்காரம் பேச்சுகளிலிருந்து. அதை தூண்டி துருவி கேட்ட ஒன்றிரு பேர்களிடம் கூட படம் வரும், அப்ப பார்த்துக்கிடுங்களேன், என்ன அவசரம் என்று சொல்லி பேச்சை முடித்து விடுவார் பண்ணையார். இதனால் எல்லாம் சிவபுரம் வாசிகளின் ஆசை தூண்டிவிடப்பட்டிருந்தது. நம்ம பண்ணையார் நடித்த படத்தை அது வந்தவுடனேயே பார்த்துவிட வேண்டியதுதான் என்று அனைவரும் தீர்மானித்திருந்தார்கள். அந்த படம் அவர்கள் ஊருக்கே வந்துவிட்டது. ஊராரின் மனநிலையை அறிந்து வைத்திருந்த தியேட்டர்காரர்களும்
நம்ம ஊர் சின்ன பண்ணையார் சிங்காரம் நடித்த படம் காணத் தவறாதீர்கள் என்று விளம்பரப்படுத்தி விட்டார்கள். முதல் காட்சியிலேயே பார்த்துவிட வேண்டும் என்று முண்டியடித்து மோதி சாடினார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக. அவர்கள் மனசில் விதம் விதமான எதிர்பார்ப்புகள். படத்தின் ஹீரோ அவராக இருப்பார் என்று எண்ணியவர்களுக்கு முதலிலேயே ஏமாற்றம் கிட்டிவிட்டது. புகழ்பெற்ற ஸ்டார் நடிகர் ஒருவரின் பெயர் எடுப்பாக போஸ்டர்களில் காணப்பட்டது. இருந்தாலும் நம்ம பண்ணையார் துணை ஹீரோவாக வரக்கூடாதா என்று அவர்கள் நினைத்தார்கள். யார் யாரோ ஜோடியுடன் அவர் ஜோராக ஆக்ட் பண்ணியிருப்பார் என்று அநேகர் எதிர்பார்த்தார்கள். படம் ஆரம்பித்து ஓடியது. ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன நம்ம ஆளை இன்னும் காணோம் என்று பரபரத்தது ரசிகர்களின் மனம். இடைவேளை வந்தது. இதுவரை சின்ன பண்ணையார் தலையை காட்டவே இல்லையே, அவர் நடிச்ச பாகம் படத்துல இருக்குதோ இல்லையோ என்று முணுமுணுத்தார்கள் சில சந்தேக பிச்சிகள். அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள். இடைவேளைக்கு பிறகு படம் விறுவிறுப்பாக வளர்ந்தது. ஹீரோ நடிகர் பல வேலைத்தனங்கள் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு கூட்டம் ஹீரோவை தாக்குவதற்காக 4-5 பேர் ஓடி வருகிறார்கள். ஹீரோ கால்களாலும் கைகளாலும் அவர்களுக்கு செம்மத்தியாக கொடுக்கிறார். அப்பொழுது விடாதே, பிடி, உதை என்று கூவிக்கொண்டு 3 பேர் வருகிறார்கள். ஹீரோவின் ஆட்கள் எதிரிகளோடு மோதுகிறார்கள், குத்துகிறார்கள். எதிரிகளை விரட்டி அடித்து வெற்றி மிடுக்கோடு ஹீரோவை பார்க்கிறார்கள். ஹ்விட், ஹ்விட்டோ ஹ்விட். தரை ரசிகர்கள் மத்தியிலிருந்து ஒரு விசில் ஓசை. அதோ சின்ன பண்ணையார் என்றொரு கூவல். எல்லோரும் பார்த்து விட்டார்கள் சிங்காரத்தின் நிழலை. குத்துவீரர் மூவரிலே ஒருவர் எதிரியை துரத்திவிட்டு வெற்றி சிரிப்பு சிரித்து நின்றார். படம் ஓடி காட்சிகள் வளர்ந்தன. ஆனாலும் சிங்காரம் அப்புறம் தென்படவே இல்லை. சப்பென்றாகிவிட்டது சிவபுரம்காரர்களுக்கு. 10 நிமிடம் கூட வரவில்லை அவர். என்னமோ நாமும் படத்துல நடிச்சோம் என்ற பேருக்கு வந்து போகிறார் நம்ம பண்ணையார். இவ்வளவுதானா? உள்ளூர் ரசிகர் ஒவ்வொருவரின் மனமும் செய்த விமர்சனம் இதுதான். என்றாலும் தியேட்டர்காரருக்கு திருப்தி. படம் 2 வாரம் வெற்றிகரமாக போகும். நம்ம பண்ணையார் நடித்த படம் என்பதற்காக சிவபுரம்காரர்கள் எல்லோரும் படத்தை கண்டிப்பாக பார்த்து போடுவாங்க. முற்றும்.